ஹாய் ஹலோ எவ்ரிவன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து சுண்டல் தான் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். சுக்குமல்லி காஃபி வந்துட்டு போட்டுட்ருந்தேங்க. யூஎஸ் வரீங்கன்னா பாட்டம் வந்து நல்லா ஹெவியாக இருக்க மாதிரி பேன் வாங்கிக்கிங்க. நான் வந்துட்டு அந்த மாதிரி வாங்கலை, அது அம்மா சென்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதனால வந்துட்டு இந்த கரண்ட் அடுப்பில் வந்து கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வந்து தால் மக்னி ரெசிபி தாங்க செய்கிறேன். அதுக்கு வந்துட்டு 1 கப்பு வந்து கருப்பு உளுந்து, ஒரு 1/4 கப்புக்கு வந்துட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கிட்னி பீன்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓவர் நைட்டு சோக் பண்ணிக்கிங்க. நான் ஹோல் டே சோக் பண்ணியிருக்கேன். காலையில் ஊற வச்சேன். நான் இப்போ நைட்டு தான் செய்ய போகிறேன். குக்கரில் வந்துட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்ஸ்டா பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம் குக் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை குக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வணக்கிறதுக்கு தாளிப்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக எண்ணெய், 1 ஸ்பூன் கீ, ஃபுல் ஸ்பூன் வந்துட்டு நான் கீ ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் குக் பண்ணும்போதே நான் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பே லீஃபும் கருப்பு ஏலக்காவும் ஆட் பண்ணி குக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நான் கருப்பு ஏலக்காய் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேங்க. 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1 பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், அந்த பே லீஃப் வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ரிமூவ் பண்ணிடுவேன். இதில் வந்துட்டு பெரிய வெங்காயம் வந்து பாதி வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை போட்டு நல்லா ப்ரௌனிஷ் வர வரைக்கும் குக் பண்ணிடுங்க. இதுக்கு நிஜமாகவே பொறுமை தாங்க ரொம்ப முக்கியம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. அந்த ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட்டு. இதில் வந்துட்டு என்னென்னா பேஸ்ட் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அடி பிடிக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து நீங்கள் தக்காளி, நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை நீங்கள் ஊற்றிடணும். இதுவும் வந்து ஸ்லோவாக குக் ஆகணுங்க. இதில் வந்துட்டு இப்போ தான் நான் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா பாத்திரத்தில் அடியில் பிடிச்சிரும். அதனால் தக்காளி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து சீரகத்தூள், மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணுங்கள். காரம் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி காரத்தை வந்து நீங்கள் கூட குறைச்சிக்கலாம். இது வந்துட்டு அடியில் நான் சொல்லியிருந்தேன் தண்ணி வந்து வடிகிற வரைக்கும் இது லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகணும். நான் பார்த்திங்கன்னா 2ல் தான் வச்சுருக்கிறேன் ஃப்ளேமே. இதுலேயே வந்து குக் ஆகணும். கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே ஆகுங்க குக் ஆகிறதுக்கு. நல்லா தண்ணி எல்லாம் வடைஞ்சி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை வந்துட்டு இதில் எடுத்து ஊற்றிடலாம். இது வந்துட்டு பட்டர் இதில் வந்து லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஸ்லோ குக் மோடில் வந்துட்டு இன்ஸ்டா பாட்டில் போட்டு விட்டாலும் நல்லாயிருக்கும். அது அந்த அளவுக்கு குக் ஆகும்போது தான் டேஸ்ட் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்க.